விளங்கும் சூரசேன மகாராஜன் இடத்திலே சென்று தத்தம் செய்து வாங்கிக் கொண்டு வளர்த்து வந்தார் குந்திபோஜ மகாராஜன். எப்படி என்றால் சூரசேன மகாராஜனுக்கு இருந்ததோ 4 பிள்ளைகள். 4 பிள்ளைகள். யார் யாரு? பிரேதா, சாந்தவதி, ராதை, வசுதேவரில் ஒரு அன்மகன். ஐயா, ஒரு வேளையில் நான் காலம் சென்று விட்டார் என்னுடைய நாட்டை ஆள்வதற்கு ஒரு வாரிசு இருக்கான். அந்த வாரிசையை விடுத்து இருக்கும் பெண் பிள்ளைகளில் யாராலும் தத்தம் எடுத்து சொல்லலாம் என்று சொல்ல முதல் மகளாக விளங்கக்கூடிய பிரதா என்று சொல்லக்கூடிய அம்மையாரை குந்திபோஜ மகாராஜனுக்கு தத்தமாக கொடுத்து விட்டார். என்ன செய்தார்? குந்திபோஜ மகாராஜன் என்ன செய்தார்? தன்னுடைய நாட்டிற்கு எடுத்து சென்றார். குந்தல நாட்டுக்கு. நாடோ குந்தல நாடு. நாமதேயமோ குந்திபோஜ மகாராஜன். நாட்டை பற்றி குறித்து நாமதேயத்தை பற்றி குறித்து குழந்தைக்கு பிரேதா என்று சொல்லக்கூடிய நாமத்தை நீக்கி குழந்தைக்கு குந்தி என்று நாமதேயத்தை வைத்து வளர்த்து வருகின்றார். அந்த பேத்ரா என்று சொல்லக்கூடிய நாமத்தை நீக்கி குழந்தைக்கு நாட்டை பற்றி ஆலோசனை செய்து நாமதேயத்தை பற்றி ஆலோசனை செய்து குழந்தைக்கு குந்தி என்று நாமதேயத்தை வைத்து வளர்த்து வருகின்றார். 4 வருடமாகும் 7 வயதாகும் குழந்தை வாழ்க்கை வருகின்றது. ஒரு நாள் அண்ணா கொட்டிக்காத ஆனா முதல்ல அப்பேற்பட்ட நாளிலே ஒரு நாள் தூர்வாச மகாமுனிவரான குந்தல நாட்டிற்கு வந்தார். தூர்வாச மகாமுனிவர் எப்பேற்பட்டவர்? கோபத்திலே செல்வராக விளங்கக்கூடியவர். 7 கோபம் இன்னைக்கு கூட ஊர் நாட்டிலே சொல்றாங்க. ஏன்பா இன்னைக்கு ஏன் நாட்டில் அப்படி தூர்வாச மகாமுனி மாறி போச்சு கோபம்? நாங்களும் கேட்கல அந்த கோபம் அப்படின்னு எப்படி என்றால் கோபம் பாவம் பொறுமையா இருந்து காட்டணும்னா எல்லாமே அமர்த்தையும் அமர்த்தான் நடக்கும். அதுதானே ராமமாமன் வச்சுக்கிறோம். ஐயா எத்தனையோ பேர் வார்த்தைகள் வந்தாங்க போனாங்க. முதல்ல பள்ளி வச்சாரு. அன்னைக்கு இதே நாள்தான் முதல்ல இந்த மேடையில தான் வந்து ராசாவணி வச்சாரு. இந்த மேடையில கர்ம ராசாவணி எத்தனையோ கர்ம ஆடி வைக்கணும். ஆனாலும் இந்த மேடையில ஒரு கர்ணராசாரன்னு எங்க ரமமாமா தான். அப்படியே தூர்வாச மகாமுனி குந்தல நாட்டை நாடி வந்தார். உன் நாட்டிலே சில ஆண்டு காலம் தவம் செய்யலாம் என்று வந்திருக்கிறேன். உங்களுடைய விருப்பம் எப்படி என்று கேட்டார். ஐயா, நீங்கள் வந்தது நான் செய்த ராஜ்யமோ என் நாட்டில் மக்கள் செய்த ராஜ்யமோ தெரியாது. வாருங்கள் என்று வரவேற்பு கொடுத்து சிம்மாதனத்திலே அமர செய்தார். ஐயா குந்திபோஜ மகாராஜனே, உன் நாட்டிலே ஒரு ஆண்டு காலம் தவம் செய்ய போகின்றேன். வேண்டிய பொருள்கள் எனக்கு பணிவிடைக்க ஆள் வேண்டும் என்று கேட்டார். ஒரு வயதாக இருக்கக்கூடியவருக்கு பேத்திமாரோ பேரன்மாரோ கொஞ்சம் சகாயம் பண்றாங்க. இருந்தாலும் குந்தல நாட்டிலே குந்திபோஜ மகாராஜன் இல்லத்திலேயே வளர்ப்பு மகள் இருக்கின்றார் குந்தி. ஐயா, உனக்கென்று பணிவிட வேலை செய்வதற்கு ஆண்களாக இருக்க வேண்டுமா அல்லது பெண்களாக இருக்க வேண்டுமா என்று கேட்ட. ஐயா, பணிவிட வேலை செய்வதற்கு ஆண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன, பணிவிட வேலை மட்டும் செய்தால் போதும் என்று தெரிவித்தார். அவ்வாறே ஒப்புக்கொண்டு என்ன செய்தார்? இந்த குந்தமாதேவியை விடுத்தார் தூர்வாச மகாமுனி இடத்திற்கு. குந்தி அம்மாவே வச்சாங்க. அப்ப இது வயது எத்தனை தெரியுமா? 5 வயது. முனிவரோ அதிகாலையிலேயே ஸ்தானபானத்தை முடித்து நியமனிஷ்டிகளை முடித்து பூஜைக்கு வந்து அமர்கின்றார். யாரத்தை பண்றாரு? தூர்வாச மகாமுனிவர். இந்த மாதிரி என்ன பண்ணாங்க? இப்ப பொய்து வெடிஞ்சா முதல் நாள் இன்னைக்கு ஒரு பகவானுக்கு பூஜை. அப்படி என்ன செய்தார்? இந்த அம்மா தொண்டு செய்து கொண்டே வருகின்றார். எப்படி? சொல்வதற்கு முன்பதாகவே கண்ணிலே சொல்லக்கூடியது கண் செய்ய பார்வை. ஆமா, அந்த பார்வையை ஜாடையை அறிந்து
அன்னவர் சல்லாவாரம் இல்லவே பணத்தையும் அன்னவருக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் கொடுத்தார். சேகரித்து வைத்திருக்கின்றார். ஆஹா. ஒரு நாளா, 2 நாளா, 1 மாதமா, 6 மாதமா, ஆமா ஒரு ஆண்டு காலம் பூஜையோ சிறப்பான ஆமா குழந்தையான குந்தமாதியை கொண்டு வேலை செய்து கொண்டு வருகின்றார். பார்த்தான் துர்வாச மகான். ஆஹா, இப்பேற்பட்டவர் அல்லவா நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அம்மா, இத்தனை நாட்களாக என்னிடத்திலே கொண்டு வேலை ஒரு செய்து வருஷ காலமாக ஒரு ஆண்டு காலமாக எனக்கு பணிவிட வேலை செய்து கொண்டு வந்தாயே. ஆமா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். என்னிடத்தில் பணிவிடை செய்தவர் எல்லாம் சாபத்தை பெற்றாலே தவிர லாபத்தை ஒருவரும் தரவில்லை. உனக்கு